தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பொறியியல் பொதுப்பிரிவு முதல் சுற்று கலந்தாய்வு 28,550 மாணவர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணை. பொறியியல் மாணவர் சேர்க்கையில் பொது பிரிவினருக்கான முதல் சுற்று கலந்தாய்வில் 28,550 மாணவர்களுக்கு இறுதி ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழக துறைசார் கல்லூரிகள், தனியார் சுயநிதி கல்லூரிகள் என 440க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. இக்கல்லூரிகளில் பிஇ, பிடெக் படிப்புகளில் அரசு ஒதுக்கீட்டு சுமார் 2 லட்சம் இடங்கள் உள்ளன. இவை ஒற்றை சாளர முறையில் பொது கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படுவது குறிப்பிடத்தக்கது. காமராஜர் காலை உணவு திட்டம் டெண்டர் நிபந்தனைகள் வெளியீடு. காமராஜர் காலை உணவு திட்டம் டெண்டர் நிபந்தனை வெளியிடப்பட்டுள்ளன. 13 வகையான உணவுகளில் தினமும் ஒரு வகை வழங்க வேண்டும். 4 வகை உப்புமா, 4 வகை கிச்சடி, 3 வகை பொங்கல், 2 வகை கேசரி வழங்க வேண்டும். காலை 7:30க்குள் சூடான உணவு பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும். ஒப்பந்ததாரர்கள் பணம் பெற தலைமை ஆசிரியர் ஒப்புதல் கட்டாயம். 294 கலோரி சத்துடன் காலை உணவு வழங்க வேண்டும். காலை உணவு 150 முதல் 200 கிராம் எடையுடன் இருக்க வேண்டும். டெண்டரில் பங்கேற்கும் நிறுவனங்களுக்கான நிபந்தனைகளை வெளியிட்டது தமிழக அரசு. தேர்வு சீர்திருத்தங்களுக்கு குழு அமைப்பு. தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள பணிக்குழு அமைத்தது மத்திய அரசு. தகவல் தொழில்நுட்பத்துறையின் முன்னணி நிபுணர் நந்தன் நிலோகனி தலைமையில் குழு அமைப்பு. நாடு முழுவதும் நடைபெறும் போட்டித் தேர்வுகளின் வெளிப்படைத்தன்மையை உயர்மட்ட பணிக்குழு உறுதி செய்யும். வினாத்தாள் தயாரிப்பு முதல் முடிவுகள் வெளியிடப்படும் வரை ஆய்வு செய்து உயர்மட்ட பணிக்குழு பரிந்துரை செய்யும். வினாத்தாள் கசிவை தடுக்க தொழில்நுட்ப அடிப்படையிலான பாதுகாப்பு அமைப்புகளை பணிக்குழு உருவாக்கும். தேர்வுகளின் போது தொழில்நுட்ப பாதுகாப்பு, நம்பகத்தன்மை சீர்திருத்தங்கள் தொடர்பாக அரசுக்கு பரிந்துரை அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு பணிகள் ஆகஸ்ட் 17 கலந்தாய்வு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு பணிகள் ஆகஸ்ட் 17 கலந்தாய்வு. டிஎன்பிஎஸ்சி செயலர் பனோத் மிருத்கோர் லால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒருங்கிணைந்த குரூப் 4 தேர்வில் தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் பதவிகளில் உள்ள காலி இடங்கள் நிரப்புவதற்கான 4வது கட்ட அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு ஆகஸ்ட் 17 சென்னையில் நடைபெற உள்ளன. இதற்கான அழைப்பாணையை தேர்வர்கள் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேல விவரங்களுக்கு www.tnpec.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம். தமிழகத்தில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளன. மேல விவரங்களுக்கு www.tnmedicalselections.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.